பூண்டு வந்து ஈரக்கியாக நல்ல ஒரு மருந்து. பூண்டை சேர்த்திக்கிட்டு வந்தால் நல்லா செரிமானம் ஆகும். வயிறு உப்புசு இருக்காது, வயிற்று பிரச்சனை வராது. நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு கரைச்சி வாய் பிரச்சனை இருக்காது. பூண்டு நல்லா சேர்த்திக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் போடுறோம். அந்த மிளகு சீரகம் சளி இரும்பலை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது மருந்து. இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பயன்படுத்துகிறோம். அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், உடம்புக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். அந்த மனமே வந்து இன்னும் 4 பேர் சோறு சாப்பிடலாம்னு தோணும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. வாங்க நீங்கள் பார்க்கலாம். பூண்டை தெளிச்சு எடுத்துக்கலாம். கண்ணா அடுப்பத்தையே புள்ளி புள்ளியே இருக்கு. பூண்டு உளிச்சி வச்சாச்சு, அடுப்பும் பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 2 எண்ணெய் ஊற்றாதே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகு நல்லா பொரியணும். நல்ல மிளகு வெடிக்க வேணும். இந்த மாதிரி நல்லா மிளகு வெடிக்க நல்லா மணக்குது. உஷாராக இருங்க, கண்ணு விழுந்துரு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிட்டு எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். நல்லா நெவனாவும் போட்டு பண்ணியா. சுத்தமான எள்ளெண்ணெய் 4 ஸ்பூன். நாங்கள் எள்ளு வாங்கி ஆட்டிக்கிட்டோம். நீங்களும் ஆட்டுற பக்கம் வாங்கினாலும் சரி, வாங்கி ஆட்டினாலும் சரி. ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்கிட்டு கடுகு நல்லா பொரியுது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். நல்லெண்ணெய் பாரு நல்லா மணக்குது பாரு. வந்துருச்சு எல்லாம். இதுக்கு மேலே உளிச்சி வச்ச பூண்டு 40 பல். நல்லா பூண்டு நல்லெண்ணெயில் நல்லா பொரியணும். கண்ணே படி கொண்டா. வரமிளகாய் 1, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பூண்டு நல்லா சிவந்து கிடிச்சி பொரிஞ்சு போச்சு, எண்ணெயிலேயே பொரிஞ்சு போச்சு. முந்திரி பருப்பு கொண்டா. முந்திரி முன்னையே போட்டால் கறி போயிரு. 10 முந்திரி பருப்பு. பூண்டு எல்லா பொருளுமே நல்லா சிவந்து கிடிச்சி. இதுக்கு மேலே இறக்கலாம். இந்த மாதிரி சிவக்கணும். இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இடித்து வச்ச சீரகம் மிளகு பொடி போட்டுக்கலாம். உப்பு கொண்டா. நல்லா சோத்த ஆற வை. போதுமான உப்பு.
பத்தடினா மேலே போட்டுக்கலாம். அடுப்பு மேலே வச்சு இடித்து வச்ச மிளகு சீரகத்தை போட்டால் கறி போயிடும். இறக்கி வச்சு தான் போடணும். இதுக்கு மேலே சோத்தை கொட்டி கிளறிக்கலாம். கொட்டாயா? சரி ஐயா. நாங்கள் 3 கப்பு சோறு போட்டிருக்கிறோம். நீங்கள் வேணுமுன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த சாமான் போட்டு உண்டுமை கிளறதுன்னா உண்டுமை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா கிளறிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை கொட்டி ஒரு கிளறிக்கலாம். பூண்டு தேவை ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்தாங்கண்ணே. இந்த உனக்கு சாப்பிடுங்க சாமியே. சரியாயா? பூண்டு சாதம் சூப்பராக இருக்குதாயா? சரி தம்பி. பூண்டு சாப்பாடு சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பூண்டு சாப்பாடு தடத்தில் போடக்கலே கம்ம 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 கம்மன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. பூண்டு சாப்பாடு நல்ல ருசியாக இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தொண்டை கரகரப்பு, சளி இரும்பு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நோவு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கிளறி டிஃபன் பேசனில் போட்டு கொடுத்தா இதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு மத்தியானம் சாப்பாடு போட்டுக்கோங்க. வவுல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு சொல்லுங்கள்.